அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என்பொருளும் செய்யுள் எண் 38 செல்வத்தை அழிக்கும் 3 படைகள் எவை என்பன பற்றி நல்லாதனார் சொல்கிறார். தன்னை வியந்து தருக்கலும், தாழ்வின்றி கொன்னே வெகுழி பெருக்கலும், முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வமுடைக்கும் படை. ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு கர்வமடைதல், அடக்கமில்லாமல் வீணாக கடும் கோபத்தை வளர்த்துக் கொள்ளுதல், தன் முன்னே உள்ள பிறர் பொருளை கண்டு ஆசைப்பட்டு அடைய நினைக்கும் சிறுமை குணம், மேற்கண்ட இந்த 3 குணங்களும் ஒருவனிடம் உள்ள செல்வத்தை அழித்து அவனை கீழே தள்ளும் படைகளாகும். ஒருவன் வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டுமென்றால் அவன் வாழ்க்கையில் பெற்ற புகழ் என்னும் செல்வம் அழிந்து போக வேண்டுமென்றால் அவன் பெற்றோரும் முன்னோரும் ஏற்படுத்தி கொடுத்த புகழ் அவனை விட்டு நீங்க வேண்டுமென்றால் இந்த 3 குணங்களும் மட்டும் அவனிடம் இருந்தால் போதும். புகழ் செல்வம், அருட்செல்வம் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்னு நல்லா சொல்றார். என்ன 3 குணங்கள்? பின்னிட்ட மாதவா என்று தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளும் பண்பு. நல்லா பண்ணிட்ட அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைகிறதும் ஒரு தனக்குத்தானே ஒரு சபாஷ் போட்டுக்கிறதுல எந்த தவறு இல்லை. ஆனா ஒண்ணுமே பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் நீ பின்னிட்ட மாதவா என்று தன்னைத்தானே வியந்து எனக்கு நிகர் யார் இருக்கா, நான் தான் இந்த உலகத்தில் உள்ள மிக யோகியன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு சிலர் திரிகிறார்கள் அல்லவா, அப்படி திரிவது அவர்கள் புகழ் செல்வத்தை உடைக்கும் முதல் படை என்று நான் சொல்லவில்லை, நல்லாதனார் சொல்கிறார். அடுத்து 2வது, அடக்கமில்லாமல் வீணாக கடும் கோபத்தை வளர்த்துக் கொள்ளுதல், தாழ்வின்றி கொன்னே வெகுழி பெருக்கல். ஒருவனை கொல்லும் அளவுக்கு கோபம் வருது, அதை அடக்க முடியல, நம்மால கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசுறோம், வாயில் இன்னா சொல் கூறுறோம், சைகையில் காட்டுறோம். இப்படியெல்லாம் காட்டும் பொழுது அந்த கோபம் மற்றவர்களே அழிக்குதோ இல்லவோ, தான் அடங்காமல் இருக்கும் பொழுது அந்த கோபம் அவனையே அழித்து விடும். அவன் செல்வத்தை, அவன் புகழை அழித்து விடக்கூடிய 2ஆம் படை இது என்று சொல்கிறார். 3ஆம் படை எது என்று சொல்கிறார் என்றால், முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும். தன் முன்னால் எத்தனையோ பொருள்கள் இறைந்து கிடக்கின்றன. பொன்னாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இறைந்து கிடக்கின்றன. ஆனால் அது தனக்கு சொந்தமானதல்ல, தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் அல்ல அது. ஆனால் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அதையெல்லாம் புடுங்கிக்கணும், எடுத்துக்கணும், கவர்ந்துக்கணும், நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் அது நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா, அது மிகவும் சிறுமை குணம். இப்படி ஒரு சிறுமை குணம் இருந்தாலும் அது அவர்களுடைய புகழ் செல்வத்தை அழிக்கும் படை என்று சொல்கிறார். அப்போ ஒருவனிடம் புகழ் செல்வம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், 3 திருடர்களால் கொள்ளையடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த 3 திருடர்கள் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் முதல் திருடன் உன்னை நீயே மெச்சிக்கொள்ளுதல். ஊரார் உன்னை மெச்சலாம், அது வேறு விஷயம். ஆனால் உன்னை நீயே மெச்சிக்கொண்டு எப்பவும் இருக்கிறார் அல்லவா, அப்பொழுது வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் என்ற ஒன்று கிடையாது. உன்னிடம் உள்ள குறைகளை யாராவது சுட்டி காட்டினால் உனக்கு சொல் என்று கோபம் வரும். அப்பொழுது உன்னுடைய புகழ் குறைந்துவிடும். அடுத்தது, ஒருவர் நம்மிடம் ஒரு குறையையோ அல்லது மற்றதையோ சுட்டிக்காட்டும் பொழுது நமக்கு வரக்கூடிய கடுமையான கோபம், அதன் காரணமாக அவர்களை கொன்னே போட்டுடலாம் என்று எண்ணும் அளவுக்கு வரக்கூடிய அடக்க முடியாத சினம். 3வது, கண்ணில் கண்ட பொருள்கள் யாவும் தனக்கே சொந்தம் என்று எண்ணும் சிறுமை. இது 3 தான் ஒருவனுடைய புகழ் செல்வத்தை அழிக்கும் படை. மீண்டும் செய்யுள்: தன்னை வியந்து தருக்கலும், தாழ்வின்றி கொன்னே வெகுழி பெருக்கலும், முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரலையா, விடிக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.